லாட்ரி ஃபிஷிங் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்காக பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025க்கான கஸ்ஸிங் இதை நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 5ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 170 ஓகேவா. 170க்கு நம்ம என்ன கொடுத்தோம்னு பார்த்துட்டு வந்துடல ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 அல்லது 3 நம்பர் வந்து எடுத்திருந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏ போர்டு சி போர்டுக்கு எடுத்திருந்தோம். இதில் சி போர்டுக்கு மெயினாக வருதுன்னு சொல்லியிருப்பேன். அப்படி கடைசியாக நம்ம வந்து ஏ போர்டு சி போர்டுக்கு வருதுன்னு சொல்லியிருப்போம். இதில் சி போர்டுக்கு மெயினாக கொடுத்துருக்க மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா. இதில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து 170 இதில் வந்து நமக்கு வந்து 0ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து சி போர்ட்லேயே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி ஆல் போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 அப்படி இல்லைனா 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருப்போம். இதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 1 இல்லை 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துட்டு வரும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நிறைய பேர் கவனிச்சிக்க மாட்டேங்குன்னு தெரியும். ஆனால் ஒருத்தர் கூட வின்னிங்ஸ் வந்து 1ஆம் நம்பர் கொடுக்கலன்னு பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் கூட கொடுத்துருப்போம் ஓகேவா. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஆல் போர்டில் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஏபிசிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10ங்க நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏசியில் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. ஓகே, மேலே நம்ம வீடியோ லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. வாங்க நம்ம 6ஆம் தேதிக்கான கசிங்க நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஏ பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கப்பல புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ண வந்து லாஸ்ட் 10 நிமிஷம் முன்னாடி வந்து வச்சுங்க. இது வந்து திருடிஜில் நம்ம வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா திருடிஜில் ஒரு செட்டு மட்டும் ஃப்ரீ. பிசி வினிங் கிடையாது, சி போர்டு வினிங் கிடையாது, ஃபுல் நம்பருக்கு மட்டும் ஃபுல் வினிங் மட்டும் தான் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நம்பர் வைக்கணும் தான் வச்சுங்க. இன்றைக்கி யாராச்சும் வச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே, மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா டியர் பார்த்தீங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணிக்கு எந்த ஷோ அதிகமாக விளாட்றீங்களோ அந்த ஷோவுக்கு மட்டும் ஒரு ஷோவுக்கு நான் வந்து கஸ்ஸிங் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து எந்த ஷோ அதிகமாக விளாட்றீங்களோ அந்த ஷோவுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க நான் எடுத்து ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி மெத்தட்ஸ் நான் வந்து டியர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம வந்து கேரளா மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இவ்வளோ நாளாக டியர் ஏதாவது ஒரு ஷோவுக்கு நான் வந்து நம்பர் எடுத்து வீடியோவை போடுறேன். உங்களுக்கு விருப்பம் தான் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஷோவுக்குன்னு ஓகேவா. ஓகே, நம்ம வந்து நீங்கள் வந்து 6ஆம் தேதிக்கான ஆல் போர்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 922. இந்த 922 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 922 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் மெத்தட் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 896 ஓகேவா. 896 இதில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் நமக்கு 4 அப்படின்னா 7 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 922 வச்ச அடியில் நமக்கு 4 7ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 274 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 274 டேன் ஆப்ஷன் 896 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைனா 5 ஓகேவா. 1 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 274 வச்சடியில் நமக்கு 1 அப்படி இல்லை 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 617. இந்த 617 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்தலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 வச்சடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைனா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 1 அப்படி இல்லைனா 4 கிடச்சிருக்கு. 1 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 170. 170 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்துடலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 170 டேன் ஆப்ஷன் 896 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லைனா 7 ஓகேவா. 8 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 170 வச்ச அடியில் நமக்கு 8 அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் 7ஆம் நம்பர் வருமானு கேட்டால் வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம், வந்தாலும் வரலாம். ஆனால் நமக்கு வந்து 8ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஆல் போர்டில் நாளைக்கு 8 எழுத நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம கணிப்பில் மெயினாக 8 எழுத நம்ம வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. டைமில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 922. இந்த 922 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தாலும் ஓகேவா. பார்த்தீங்கன்னா
922 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம டேன் மெத்தடை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 562 போட்டுக்கிறோம். இதில் நம்ம லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 02 0 அல்லது 2 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 922 வச்சடியில் நமக்கு 02ன்னு கிடச்சிருக்கு. இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 274. இந்த 274 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 274 டேன் ஆப்ஷன் 562 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைனா 8. ஓகேவா? 7 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 274 வச்சடியில் நமக்கு 7 அப்படின்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 617. இந்த 617 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 617 டேன் ஆப்ஷன் 562 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 03ன்னு கிடச்சிருக்கு. 03 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம அந்த 617 வச்சடியில் நமக்கு 03ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 170. இந்த 170 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 170 டேன் ஆப்ஷன் 562 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னா 2. 9 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 170 வச்சடியில் நமக்கு 9 அப்படி இல்லைனா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதிலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 9 2ல் வந்தால் 9க்கும் வாய்ப்பு இருக்குது, 2க்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெண்டுமே வந்துச்சுனாலும் எடுத்துங்க. அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நாளைக்கு நான் ஆல் போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 7. ஓகேவா? 8 அல்லது 7ஆம் நம்பர் வரத்துக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் வருது. வந்தால் 8ஆம் நம்பர் நம்ம கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் குத்து வர மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 17 ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 82 28 89 98 இந்த 4 நம்பர்ஸ் கொஞ்சம் வரலாங்கிற மாதிரி தான் கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள் மக்களே, அதெல்லாம் விட்டுருங்க. 72 27 79 97 வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட்டில் கால்குலேட்டர் மெத்தடில் வந்து காட்டல, ஆனால் வந்து சார்ட்டில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் 3ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி வருது. ஓகேவா? ஓகே மேலே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி யார் வின்னிங் போகுதான்னு பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 170க்கு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏபிக்கு கொடுத்துருக்கப்பல 10 18 10ன்னு கொடுத்துருக்கப்பல. நம்ம கூட சி போர்டில் 3-0 கொடுத்துருந்தோம். ஆனால் ஒரு ஏ போர்டுக்கு 1 எடுத்துட்டப்பல. ஆனால் ஒரு ஏசிக்கு வச்சுருந்தப்பலாம் ஒரு சூப்பராக ரன்னிங் எடுத்துருக்கலாம். மச்சாப்பில் என்னன்னு தெரியல, ஆனால் பேட்சிங் நம்பர் எடுத்துட்டப்பல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா 170 பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 0 கொடுத்துருக்கப்பல, சி போர்டுக்கு 7 கொடுத்துருக்கப்பல. ஆனால் எல்லாமே கொஞ்சம் போர்டு மாற்றிட்டாப்புல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாப்புல, ஆனால் கொஞ்சம் எல்லாம் மிஸ் ஆகிடுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏபிபிசியில் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்கல. 17 நம்பர் பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தோன்னா சூப்பரான ஒரு வினிஸ் பார்த்தீங்கன்னா 170க்கு 17 நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தபடியாக ராஜா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 வந்து கொடுத்துருக்கல. சூப்பராக 5000 சான்ஸ் 5000 செட்டு வர மாதிரி கொடுத்துருக்கல. சூப்பராக வந்து சூப்பராக சிங்கிள் செட்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணால் கூட கொஞ்சம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கலாம். 35 53 நம்பர் ஜோடி நம்பர் வரத்துக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. கணிப்பில் வருது சாட்டில். வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா 167 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காப்புல. நேற்றுக்கு 617 அப்படியே திருப்பி 167 எடுத்துருக்காப்புல. ஆனால் ஐபிசி போட்டிருந்தப்பலாம் ஒரு சூப்பராக நியூஸ் எடுத்துருக்கலாம். அடுத்தபடியாக நெப்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்காப்புல. 0 பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சிங்கிள் செட் தான் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் மட்டும் நமக்கு மிஸ் பண்ணிட்டாப்புல. 9 கொடுத்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் ரிப்பீட்டட் நம்பர்னு யாரும் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வினிஸ் வந்து கொடுக்கல. நம்ம சேனலில் எப்பயுமே ஒரு வினிஸ் வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸ் தான். கொஞ்சம் 9ஆம் நம்பர் தான் கொஞ்சம் அதிக பேர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் 9ஆம் நம்பர் எதிர்பார்த்துருக்காங்க. நாளைக்கு கூட 9ஆம் நம்பர் வரலாம் மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு 9ஆம் நம்பர் வந்துருக்குது. ஓகேவா? அதுக்கோசரம் சொல்ல 9ஆம் நம்பர் நிறைய பேர்த்துக்கு வந்தனால நாளைக்கு ஒரு நாள் தள்ளி நாளைக்கு 9ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். அந்த சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பழைய ஆட்கள் நிறைய பேர்த்துக்கு என்னன்னு தெரியல காணா. பார்த்தீங்கன்னா சகாதேவன் இவர் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் இருக்கப்பல. பழைய ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதியன் அவர் தான் இருக்கப்பல. குமாரமுத்து அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பெருமாள் அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் என்னன்னு தெரியல. நம்ம சேனலில் பார்க்குறாங்க என்னன்னு தெரியல, கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே மேலே மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். ஓகேவா?